இங்க நம்ம ஹீரோக்கு ஒரு புதுவிதமான சக்தி கிடைக்குது. சாவே இல்லாத வாழ்க்கை. நம்ம ஹீரோக்கு அடுத்த நாள் கல்யாணம். காலையில எழுந்ததும் மெஹந்தி ஃபங்க்ஷன், மஞ்சள் நீராட்டு விழா, கூடவே பேச்சுலர்ஸ் பார்ட்டின்னு அந்த நாள் போகுது. அடுத்த நாள் கல்யாணம்ன்ற மஜாலே ஹீரோ தூங்க போறான். அடுத்த நாள் கண்ணை திறந்து பார்த்த ஹீரோக்கு ஒரு ஆச்சரியம் நடக்குது. நேத்து நடந்த அதே சம்பவங்கள்லாம் திரும்ப நடக்க ஆரம்பிக்குது. மெஹந்தி ஃபங்க்ஷன், மஞ்சள் நீராட்டு விழா, திரும்ப பேச்சுலர்ஸ் பார்ட்டி. நம்ம சிம்புவோட மாநாடு மூவி மாதிரியான ஒரு டைம் லூப்ல மாட்டிக்கிறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எவ்வளவு சொல்லியும் யாரும் நம்பவே மாட்டாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட அப்பா கவர்மெண்ட் ஜாப் மாப்பிளைக்கு தான் பொண்ணை கட்டி தருவேன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்காக ஹீரோ 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து வேற ஒருத்தனுக்கு கிடைக்க வேண்டிய வேலையை தனக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிடுவான். ஆனா பணம் வாங்கின புரோக்கர் ஆள் எங்க போனானே தெரியாது எஸ்கேப் ஆயிருப்பான். தான் ஏமாந்து போயிட்டு தான் நினைச்ச ஹீரோ சிவன் கோயிலுக்கு போய் வேண்டிட்டு இருப்பாரு. தனக்கு அந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சு அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அப்படி அந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா தான் நல்ல காரியம் பண்றதா வேண்டியிருப்பாரு. இது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வர ஒருவேளை அதனாலதான் மாட்டிருப்போமோ நினைச்சு நல்ல காரியம் பண்ணணும்னு அலைஞ்சிட்டு இருப்பான். அப்போ ஒரு பையன் பிரிட்ஜ்ல இருந்து கீழே குதிக்கிறத பாக்குறான். நீச்சல் தெரியாம தத்தளிச்சு அந்த பையனை காப்பாத்தி என்னன்னு கேட்கிறப்போ நல்லாவே எக்ஸாம் எழுதி இருந்தும் தனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலன்னு சொல்லுவான். அந்த பையனுக்கு கிடைக்க வேண்டிய வேலை தான் தனக்கு கிடைச்சிருக்குன்றத புரிஞ்சுக்க தன்னோட கிராமத்தை காப்பாத்துறதுக்காக அந்த கவர்மெண்ட் ஜாப் ரொம்பவே முக்கியம்னு சொல்லுவாரு.